அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிதம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தஜம் சந்ததே. தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சவ்யமார்கத்தா சர்வாபத்வி நிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ப்பிதா சைதன்யார்ஜ சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா கருணாதித்ய பாதலா. லலிதா சஹஸ்ரநாமம் ரகசிய நாம ஸ்தோத்திரம். அம்பாலே விரும்பி விசேஷமாக வாக்தேவிகளை கூப்பிட்டு, நீங்க என்னுடைய பெயரோட முடியக்கூடியதான சஹஸ்ரநாமத்தை எழுதணும்னு கட்டளையிட, அவ வாழ்க்கையில அவ பண்ணின பாக்கியம்னு நினைச்சுண்டு வாக்தேவிகள் இதை தயார் பண்ணி, அம்பாள் நினைச்ச மாதிரி மச்சக்கரஸ்ய ரகசியஜ்ஞாஹ மம நாம பராயணாஹ, இது உங்களை எழுதுறதுக்காக நான் உங்களை சூஸ் பண்ணினேன். எதற்காக? என்னுடைய சக்கரத்தில் இருக்கக்கூடியதான ரகசியங்களை தாங்கள் அறிவீர்கள். 9 சக்கரங்கள், திரைலோக்கிய மோகன சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு சர்வானந்தமய சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான 9 சக்கரங்கள், அதுல இருக்கக்கூடியதான 43 முக்கோணங்கள், அத்தனை முக்கோணங்களும் அங்கங்கே இருக்கக்கூடியதான தெய்வங்கள், அது மட்டுமல்ல சக்கரேஸ்வரிகள், இவைகள்லாம் தெரிந்து கொண்டு அந்த ரகசியத்தை நன்றாக அறிந்து மனனம் செய்து அந்த பலன்களை அனுபவித்தவர்கள். அதோடு இல்லாம என்னுடைய நாமாக்களை சொல்லி கொண்டிருக்கிறவா. ஆகையால் இத நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி அவ பண்ணின பிறகு விசேஷமாக இந்த சஹஸ்ரநாமத்தை எல்லோரும் இதை பிரகாசனம் பண்ணி, பிறகு இது யாரு படிக்கிறாளோ அவளுக்கு சகல சேவங்களும் உண்டாகணும் அப்படின்னு தானே ஆசீர்வாதம் பண்ணினதான திவ்யமான ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான இந்த சஹஸ்ரநாமத்துல தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி அப்படிங்கிற நாமாக்களை பார்த்துட்டோம். தத்துவங்கள் அப்படின்னா இந்த தத்துவங்களை பல சாஸ்திரக்காரர் பலவிதமாக சொல்ற. பசி பசு பாசம் அப்படின்னு 3 தத்துவங்களை தான் சொல்றா செய்வார். சாங்கியால் மூல பிரகிருதி ரவிகிருதிர் மகதாத்யா பிரகிருதி விகிருதய சப்த ஷோடச கஷ்ட விகார ந பிரகிருதிர் ந விகிருதி புருஷ அப்படின்னு 25 தத்துவங்களை சொல்றவாள இருக்க. இன்னொரு தத்துவத்தை சொல்றா யோகிகளா இருக்கிறவா. இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல 36 தத்துவங்களை சொல்றா. இந்த 36 தத்துவங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. சிவ சக்தி சதா சிவ ஈஸ்வர சுத்த வித்யா, இது ஒரு செட்டு தத்துவங்கள். இந்த தத்துவங்களுக்கு சிவ தத்துவம் அல்லது ஆனந்த தத்துவங்கள்னு பேரு.
அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள், மிஸ்ர தத்துவங்கள், மாயா, கலா, அவித்யா, ராக, கால, புருஷ, வித்யாசி. இந்த 7 தத்துவங்களுக்கும் வித்யா தத்துவங்கள்னு பேரு. அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவங்கள், நம்ம சரீரத்தோட சம்பந்தப்பட்டதான தத்துவங்கள், பிரகிருதி, அகங்கார, புத்தி, மன, ஸ்ரோத்ரதிக்வாக்ராண, வாக்பாணிபாத பாயுபஸ்த, சப்தஸ்பர்ஷரூபரசகந்த, ஆகாச, வாயு, வன்னி, சலீலம், 24. இதெல்லாம் நமக்கு நம்ம சரீரத்தோட சம்பந்தப்பட்டது அல்லவா பிரகிருதி. அதுக்கப்புறம் அகங்காரம், புத்தி, மனசு நம்ம தான் இருக்கு. 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள். அறிவு புலன்கள்னால அறியக்கூடியதான விஷயங்கள் சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தங்கள். அதுக்கப்புறம் நாம் 5 பூதங்களுக்குள்ள இருக்கோம். ஆகாசம், வாயு, வன்னி, பூமி, ஜலம். இவைகள்லாம் ஆத்ம தத்துவங்கள்னு பேர். இந்த தத்துவங்களாக அம்பாள் இருக்கா தத்துவம். இதுக்கு முன்னாடி தத்துவத்துக்கு அதீதமா இருக்கான்னு சொன்னேன், தத்துவாதிகா. இந்த தத்துவாதிகான்னு ஏன் பேர் வந்தது? உதாசீனவதாசீனா. பரமேஸ்வரன் சொல்ற, நான் எல்லாமும் என்னுடைய பிரகிருதி தான் எல்லாத்தையும் உண்டு பண்றது. மறுபடியும் பிரகிருதி நியாந்தி பூதானி, எல்லா பூதங்களும் பிரகிருதிக்குள்ள வந்து சேர்றது. சர்க்கட்சயே புனஸ்தானி கல்பாதௌ விசிரஜாமியம். சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல எல்லாத்தையும் நான் என்னுடைய பிரகிருத்திலிருந்து வெளியில அனுப்புறேன். பிரளய காலத்துல எல்லாம் மறுபடியும் பிரகிருதி கிட்ட வந்து சேர்ந்துடுறது. நீங்க என்ன பண்றது? உதாசீனவதாசீனா. உதாசீனன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கு. அதனால எனக்கு இதோட சம்பந்தமே இல்லை. நான் வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேனே தவிர வரணும். ஆகையால் புண்ணியமோ பாபமோ இவையெல்லாம் என்ன ஒட்டாது அப்படின்னு. இப்படி தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அவர் தத்துவாதிகமாக சேர்ந்தார். அது மட்டுமல்ல, தத்துவமையாகவும் இருக்கா, தத்துவஸ்வரூபமாகவும் இருக்கு. நமக்குள்ள ஒண்ணு, நம்ம சரீரமா இருக்கு, சரீரத்துக்குள்ள இருக்க. சரீரத்துக்குள்ள எப்படி பிருதிவியாம் 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 அந்தராயம் பிருதிவீன வேதாயஸ்ய பிருதிவி சரீரம் ஏகதாத்மா அந்தர்யாமியமிருதா. அந்தர்யாமி பிராமணத்துல பூமியில் இருக்கார், பூமிக்குள்ள இருக்கார், பூமியே அவரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கார், இந்த பூமியே அவருக்கு சரீரமா இருக்க. அப்படிப்பட்டவர் சர்வாந்தரமான அந்தர்யாமி. அப்படி ஒவ்வொருத்தருடைய சரீரையும் ஒவ்வொரு பொருளையும் உட்கார்ந்த சிக்கத்தியாகவும் இருக்கா, ஜலசக்தியாகவும் இருக்கா. ஜலமான பொருள்ல பூமியில தாங்கிற சக்தியா இருக்கா, ஜலத்துல தாகத்தை தணியக்கூடியதான சக்தியா இருக்கா, நெருப்புல எரிக்கக்கூடியதான சக்தியா இருந்துருக்கா, காத்துல எல்லாவற்றையும் உலர வைக்கக்கூடியதான சக்தியா இருந்துருக்கா, ஆகாசத்துல எல்லா பதார்த்தங்களுக்கும் இடவழி கொடுக்கக்கூடியதான சக்தியா இருந்தது. அது எல்லாத்துலயும் அந்தந்த பதார்த்தத்துல அந்தந்த சக்தி ஸ்வரூபமா பார்த்துருக்கா. அந்த சக்தி சிவனோடையும் செஞ்சிருக்க. சிவசக்தியாயிற்றோ எரிபவதி சக்த பிரபவித்தும் நகே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திக்கும். ஆகையால் யதாகாசஸ்திதோ வாயு சர்வத்திர கோமஹான். ஆகாசத்துக்குள்ளதான் வாயு இருக்கு. நித்தியம் சர்வத்திர கோமஹான். எல்லா இடத்துலையும் இருக்காரு, இங்கே அசிச்சுதான் இருக்கு. ஆனா ஆகாசத்தோட சம்பந்தப்படல. அதே மாதிரியே தத்வாதிகமா இருக்கிற ஸ்வரூபத்தை பார்த்தோம். இப்ப தத்துவஸ்வரூபமாகவே இருக்கிறதாக பார்த்தோம். இப்படி இந்த தத்துவங்களை 3ஆ பிரிச்சிருக்க. இந்த 3ஆ பிரிச்சிருக்காங்கிறதுடைய ஒரு ஸ்வரூபம் எதற்காகங்கிறது மேல போய் பார்க்க போறோம். சவ்யாபசவ்ய மார்க்கஸ்தாங்கிற நாமாவில பார்க்க போறோம். இது ஒரு பெரிய ஒரு சாஸ்திரம். இதுல இந்த 3 தத்துவங்களுக்கு இருக்கு. இந்த 3 தத்துவங்கள்ல சிவ தத்துவம் சக்தி தத்துவம் இருக்க பட்ச அந்த 2 தத்துவங்கள் தத்துவம்னா அந்த நிலைய வந்ததுன்னு அர்த்தம். அம்பாள் நமக்காக அந்தந்த நிலையில இறங்கி உண்டு. உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான தத்துவமும் என்ன பண்றது, சில சந்தர்ப்பங்கள்ல சில பேரோட சேர்ந்து அதுக்கு தகுந்தா போல விளையாட வேண்டியது. பேரனோட ஒரு மாதிரி நடந்துக்கிறார், சின்ன குழந்தையோட ஒரு மாதிரி நடந்துக்கிறார், பையனோட ஒரு மாதிரி நடந்துக்கிறார். ஒரே ஒரு அப்பா தான் இருக்கா தெரியல.
பையனோடு ஒரு மாதிரி நடந்துக்கிறார், மாட்டு பொண்ணோடு ஒரு மாதிரி நடந்துக்கிறார், பேரனோட ஒரு மாதிரி நடந்திருக்கார், கொள்ளு பேரனோட ஒரு மாதிரி நடந்திருக்கார். ஏன் அவன் சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி தான் அம்பாள் முதல்ல என்ன பண்ணிருக்கார், சிவசக்தி ஸ்வரூபமாக ஆனா. அந்த சிவஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபமா இருக்கும் பொழுது ஆனந்தம் இருந்துட்டே இருக்கு. நம்ம மாதிரி மறந்து போல காலம்புறது இங்க எங்கேயும் அலையிறம் படம், அது என்ன ரைட்டா இது என்ன ரைட்டா, எதிர்காத்தா பிச்சம் தெரியுன்னு ஓடுறோம் பாருங்க, தெரிச்சுட்டு ஓடுறோம். இது வேணும் அது வேணும் அது வேணும், நூறு வேணும்னு ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா பிரார்த்தம். எல்லாமே மனுஷனுக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஒரு எண்ணம் வருதோ இல்லையா, அது வரக்கூடாது. பரிபூர்ணோகமே நாம குரு பவதி, அது பரிபூர்ணமா இருக்கு. நம்ம திருப்த நித்திய திருப்தா நிரீஸ்வரா அப்படின்னு இருக்கணும். அந்த ஸ்வரூபமா இருக்கிறவ சிவஸ்வரூபமோ அம்பாள், அதான் சிவ. முதல் ரெண்டு தத்துவங்களா இருக்கும் பொழுது என்ன, ஆனந்தம் ஆவருத்தமாக இல்லை. அவளுக்கு எப்பொழுதும் அவ ஸ்வரூபம் ஆனந்தம் காணப்பட்டு கொண்டிருக்கு. அதுல இருந்து நானே இந்த உலகம்னு நினைச்சாலாம் அப்ப சதாசிவம் ஆயிடுச்சு. உலகமே நான் நினைச்சால் ஈஸ்வரம் ஆயிட்டார். சதாசிவ ஈஸ்வர, அதுக்கப்புறம் சுத்த வித்யா, உலகம் நானும் ஒண்ணு அப்படின்னு. இந்த மூன்று நிலையிலையும் ஆனந்தம் மறைஞ்சு இருக்கு. ஆனா ஞானம் முழிச்சுண்டு, ஞானம் தெரியுது, ஞானம் ஆவரதமாக இல்லை. அதுக்கப்புறம் மாயா கலாச்சம் அவித்யா ராக கால நியதி புருஷா எனக்கூடியதான 7 தத்துவங்கள் வரும் பொழுது சத்ரூபம் ஆவரதமாக இல்லை, சித்ரூபம் ஆவரதமா இருக்கு, ஆனந்த ரூபமும் ஆவரதமா இருக்கு. ஆனந்தம் தெரியல. அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவம் இந்த சரீரத்துக்குள்ள பூந்துட்டார் பார்த்தா எல்லாமும் மறந்து. அந்த தத்துவங்கள் என்ன கிரடேஷனா, ஒரு காலத்துல ஆனந்தம் மட்டும் ஞாபகம், ஆனந்தமும் ஞாபகமா இருந்தது. அப்ப ஆனந்தத்தை மறந்தோம், நான் சைத்தன்யம்ங்கிற ஸ்வரூபம் ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் சத்ஸ்வரூபம் ஞாபகம் இருந்தது, அதுவும் மறந்தது. இப்ப என்னடா நான் சரீரம் கண்ணுக்காக மூக்கனாச்சு எதை பண்ணினாலும் நான் பண்றேங்க. உலகத்துல எதானாலும் என்னக்காக தான் இருக்குன்னு என்னமோ ஏதோ ஆச்சுன்னா இவனுக்கு என்ன ஆச்சு, காலம் பேப்பர் பார்த்தேல ஏரோப்ளேன் காணாம போச்சு, 4 நாளா தேடிட்டு இருக்கா. என்ன பண்றது, ஒரு இடத்துல போனால் 70 பேர் 80 பேர் காலமாயிட்டா. ஒரு இடத்துல என்னடா ரோட்ல ஒருத்தன் தான் போறான், அது பொம்மை குடிச்சு போட்டிருக்கான். இது போலத்தானே நியூஸ் வருதே தவிர ஒன்னும் தெரியலையா. நாய் மனுஷனு கிடைச்சா அதை நியூஸ் இல்லையா, மனுஷன் நாயை கிடைச்சா அதை நியூஸ் எல்லாம் வித்தியாசம். இப்படித்தானே பேசிட்டு இருக்கா லோக்கல்ல. ஜனங்கள் எப்பொழுதுமே இதுவாதானே சுத்திட்டே இருக்கா. எது வேணுமோ இந்த ஜென்மால நீ கிருதார்த்தன் ஆகிறது எதனாலேன்னு வேதாந்தம் சொல்றதோ அதுக்கிட்ட போக மாட்டேங்கிறாள. அப்ப என்ன பண்றான், இந்த தத்துவங்கள் அவளுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த தத்துவத்திலிருந்து அவளை. ஆகையால் அம்பாளே பல நிலையில அந்தந்த தத்துவமாக தான் மாறி தத்துவஸ்வரூபமாக இருந்து கொண்டு செயல்படுகிறார். நம்ம கிட்ட வந்து நம்மளாவது மாதிரி வேலை செஞ்சாத்தானே நாமும் பார்த்து காப்பி அடிப்போம். அதனால்தானே பகவானே கிருஷ்ண பரமாத்மாவை இறங்கி வந்து சந்தியாவந்தனம் பண்றார். அவர் தான் ஆனந்தமாக சாந்தி பெருகிட்ட கை கட்டிட்டு நிற்கிறார். அவர் ஈஸ்வரன் சுவாமி, எல்லா உலகத்திலையும் படைத்தவர். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானியம் வேத சர்வாணி நத்தும் வெத்த பரந்தபா. எத்தனையோ ஜன்மாக்கள் எனக்கும் இருந்தது உனக்கும் இருந்தது, அவைகள் எல்லாம் நான் அறிவேன். சர்வஜ்ஞ எஸ்ய ஞானமயந்தவகான வேதம் சொல்றது. ஆனா நீ எதை நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியாது, அப்படித்தானே இருந்துட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த ஈஸ்வரனே நமக்கா நமக்குள்ள பிறந்து வசுதேவனுடைய வீட்டுல பிறந்து நாம் கஷ்டப்படுறா போல எல்லா கஷ்டங்களையும் பட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணி நமக்கு காமிச்சிருக்கார். ஐயா நீரும் பண்ணும்போது நாம அதை தவிர விட்டு அவரை வைக்கிறோம். அவர் என்ன காட்டுறார், அவர் அங்கனாம் அங்கனாமந்தரே மாதவம் 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 காந்தரே நாங்கனா கோபி ஸ்திரீகளோட சுத்திட்டு இருக்க. இதுதான் உண்மை கண்ணுக்கு தெரியறது தவிர அவர் உயர்ந்தானே அவர் ஸ்வரூபம் தெரியுறதோ. அவர் எதுக்காக அவதாரம் பண்ணினார், यदा यदा धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदा आत्मानं सृजाम्यहम्
தர்மம் குறைஞ்சு போயிருக்கப்ப மனுஷன் எல்லாம் கஷ்டப்பட போறா, அது வேண்டாம்ங்கிறதுக்காக அவளுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காகத்தானே நான் பிறந்தேன், அதை விட்டோமே. ஆகையால் இத்தனை தத்துவங்களும் தத்துவஸ்வரூபமாக அம்பாளுக்கு நமக்கு நடுவுல இருந்துட்டு கற்பனை அம்பாளா இங்க இருந்துட்டு நீங்க என்ன வந்து பாருங்க, நீங்க பாக்கறேன்னு உங்க ஆத்துக்கு நான் வரைகிறேன். பவனி ஒரு அளவு வந்து பாருங்க, என்ன பார்த்ததுன்னா உங்களுக்கு புண்ணியம் வரும். உங்களுக்கு புண்ணியம் வருதுன்னா சத்துக்குள்ளிய சங்கம் வரும். சத்சங்கம் வருவையான மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமான ஆச்சாரியன் கிடைப்பார். இப்படிதான் பண்றேன். தினதினம் அம்பாளை பார்க்க வேண்டியதானே. ஒண்ணும் கேட்கறிய அம்பாள் எனக்கு அது கொண்டா, உங்க ஆத்துல வந்து சக்கரை பொங்கல் பண்ணி கொண்டு வந்து சொன்னாலா, நீங்க பண்ணி சாப்பிடுங்க நான் ஒண்ணு, ஆனாலும் பாக்குறது இல்லையே. ஆகையால் தத்துவங்களாக மாறினதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்தந்த நிலையில இருந்து கொண்டு இந்த மனுஷால உத்தரணம் பண்ணணும் எனக்கூடியதான் தத்துவங்களுடைய பரமரகத்து. ஏன்னா இது மேல போய் வரப்போறது. அந்த சவ்யாபசவ்ய மார்க்கத்தாங்கிறது பெரிய வியாக்கியானம் இது. அதுக்கு முதல்ல அங்கங்க புரியறதுக்காக சிலர் சொன்னேன். இப்ப தத்துவம் ஐயின்னு பார்ப்போம். சத்தத்துவம், சித்தத்துவம், ஆனந்த தத்துவம் இது திரயாணாம் ஸ்வரூபம். இப்ப நான் சொன்னேன் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு 3 தத்துவங்களுடைய ஸ்வரூபம் என்ன? சத்தத்துவம், சித்தத்துவம், அது ஆனந்த தத்துவம். இந்த சச்சிதானந்தம்னு சொல்றேன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானமா அனந்தம் பிரம்மா, அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்ற. சச்சிதானந்தா பிரம்மணா ஜாதேஷு, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்திலிருந்து உண்டானதான சிவாதி சித்தியந்தேஷு, சிவாவிலிருந்து ஆரம்பிச்சு சித்தி வரைக்கும் அதன சிவ சக்தி சதா சிவ ஈஸ்வர சித்த வித்யா மாயா கலா வித்யா ராககார பிரகணகிரி பிரகிருதி அகங்கார புத்தி சொற்க சோதனை பாத்திரான வாக்பாய் பாதபாய் பஸ்தகந்த ஆகாசவாயுவன்னி தலையில பூமி. அதனால சிவாலிருந்து ஆரம்பிச்சு சித்தி பூமி, சிவாதி சித்தியந்தம்னு சொல்றது 36 தத்துவங்களும். அதான் சிவாதி சித்தியந்த. அந்தேஷு சிவசக்தியோ ஆனந்தாம்சா அனாவிருத. முதல் 2 தத்துவங்களா இருக்கும் பொழுது ஆனந்தாம்சம் தோணிக்கொண்டே இருக்கு. நான் மகாத்மா, நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தோணிக்கொண்டே இருந்தது. சதாசிவ ஈஸ்வர சித்த விஜயானம் சிதம்சோ அனாவிருதா. இது வரும்பொழுது ஆனந்தாம்சம் மறைஞ்சு போச்சு, சிதம்சம் மட்டும் ஞாபகம். மாயாதி சித்தியந்தானாம்சோ, மாயாவிலிருந்து ஆரம்பிச்சு சித்தி வரைக்கும் இருக்கக்கூடியதான 31 தத்துவங்களிலும் சதம்சம் மாத்திரம் அனாவிரதம் இருக்குன்னு தெரியுது சார். ஆனா ஞானம் இல்ல, ஆனந்தம் இல்லை. சச்சிதானந்தானாம் உத்தரோத்தர ஆவரணாபாவஸ்ய, மேல மேல இருக்கக்கூடியதான ஆவரணாபாவமானது பூர்வ ஆவரணாபாவ வியாபியத்வாத். அதனால அந்த ஆவரணம் இருந்தா இந்த ஆவரணம் இருக்கும். அப்படி வியாபியத்வா சிவதத்வே திரயமப்யனாவிருதம். ஆகையால சிவசக்தி சக்திகள்ல சத்து சித்து ஆனந்தம் 3 அனாவிரதம், 3 தோன்றது அப்படின்னு அர்த்தம். வித்யா தத்துவே சச்சிதானந்தோ அனாவிரதம். வித்யா தத்துவங்கள்ல சச்சிதம்சம் அனாவிரதம், அது மட்டும் தெரியும். இந்த 2 ஆனந்தாம்சத்தும் அல்பம் ஆவிரதம். ஆனந்தாம்சம் சிறிதேனும் இருக்கா போல தெரியும். நமக்கே இருக்க பாருங்க. ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்துல தூங்கின 8 மணி நேரம் போய் மீது 16 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் ஆனந்தம் இருக்கலாம். அது வரதுக்குள்ளே அதுக்குள்ள வந்துடும். டக்குனு ஏதோ பார்த்தேன் சிரிச்சோம், அதுக்குள்ள டெலிபோன் வரும். டெலிபோன் வந்தா ஏதோ அச்சு போயிடுச்சு, அந்த ஆனந்தம் மறந்து போய். இப்படித்தானே பெரிய வாரம் முழுக்க ஆனந்தமா யாரோ கேரட் ஹல்வா கொடுத்தா வாயில போட்டு நல்லா இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் போடணுங்கிற நேரத்துக்குள்ள பெல் எடுக்க போய் காய்ச்சாரு இருந்தேன்னா அவ கேரட் ஹல்வா எனக்கு பிடிக்கும் முழுக்க வாங்கி சாப்பிட்டேன். கிடைக்காதது கிடைச்சதும் அதுவும் போயிடுச்சு, மறுபடியும் துக்கம் வந்ததா இல்லையா? சிலதுதான் சொல்றேன். இது போல நிறைய துக்கங்கள் உலகம் முழுக்க வியாபிச்சு, அது என்னதுன்னு ஒண்ணும் தெரியல லோகத்துக்கு. அந்த துக்கங்கள் எங்கிருந்து எங்கே வருதுன்னு சிவனுடைய வீட்டுல இருந்து உங்காம இருக்கு. இங்கேயும் எங்கேயும் சொல்லாதீங்க, எல்லா இடத்துலயும் துக்கம் இருக்கு. அது என்ன அப்படி சொல்றேன்? ஒரு நாளைக்கு பார்வதி பரமேஸ்வரர் உட்கார்ந்துள்ள பக்கத்துல பிள்ளையார் வந்து உட்கார்ந்து, இவன் 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்கிறத அந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துருக்கு. இவன் எல்லாம் வந்திருக்காளா இல்லையா? அவ வரப்ப அவ வாகனங்கள்லாம் பக்கத்துல இருக்கும். அவ வாகனங்கள் எங்க இருக்கு, அவ பக்கத்துல இருக்கு. எல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருந்திருக்கு.
ஏதோ நல்லா இருக்கு பதிலுக்கு எல்லாம் ஒன்னா சேர்றதே கஷ்டமா இருக்கு. மாடர்ன் டேஸ் பையன் காலமே 7 மணிக்கு போனா ராத்திரி 12 மணிக்கு தான் வரா. மாட்டு பொண்ணு தனியா உத்தியோகத்துக்கு போற. இவரது மார்னிங் ஷிஃப்ட், அவருக்கு ஈவினிங் ஷிஃப்ட். ஒருத்தர் பார்த்துக்கிறதே இல்ல. விவகாரம் முழுக்க வீட்டுல கஷ்டப்படுறது என்ன பாட்டிதான். பையன் வந்தா அவனுக்கு சாப்பாடு போடணும், மாட்டு பொண்ணு வந்தா இவளுக்கு எடுத்து கொடுக்கணும், பேச்சு வந்தா காலேஜுக்கு ஆயிட்டு போகணும், இவ வந்தா பண்ணும். தூக்கமே இல்லை அந்த பாட்டிக்கு. இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா என் வீடு அந்த அத்தியாசம் போகல. பார்த்தீங்களா, வயசானவளுக்கு அத்தியாசம் போகல. 4 பேரு சேர்றது கஷ்டம். ஒரு நாளைக்கு சேர்ந்து விட்டார். சேர்ந்தாலும் அந்த ஆவணெல்லாம் தமாஷா பேசிட்டு என்ன ஆச்சு தெரியுமா, நான் அந்த பரமேஸ்வரனுடைய கழுத்து இருக்கு பார்த்தீங்கள, அந்த கழுத்துல இருந்து பாம்பு அப்படியே கொஞ்சம் நெருங்கி கீழே வந்து அத்தும் வஞ்சதி கணபதேராகும். அந்த கணபதியினுடைய வாகனமா இருக்கக்கூடியதான மூஞ்சூர் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே நழுவிட்டு இந்த கணபதி கீழே மூஞ்சூர் வந்தது. இது என்னுடைய ஆகார மாசம் அப்படின்னு அதை கவா போச்சு. அதுதான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு வீட்டுல. குழந்தைகள் ஒருத்தர் தான் பக்கத்துல ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேல போட்டான். அவன் சும்மா இருப்பானா, இவன் மேல போட்டு இப்படிதான் ஆயிடுச்சாரு. கணபதேராகும் தஞ்சாத்தும் வாஞ்சதி சிட்டி கவுச்சரி போச்சு. அந்த பாம்பு இதை பிடிக்க ஆரம்பிச்சதோ இல்லையோ, எதோ மூஞ்சூர பக்கத்துலயே இந்த சுப்பிரமணிய சுவாமி வாகனம் இருக்கு. கவுச்சரி போ சுப்பிரமணிய சுவாமி வாகனம். இது என்ன பார்த்ததுன்னு, அந்த பாம்பு இது கொத்த போச்சோம். அது மட்டும் பண்ணலாமா கணபதியுடைய வாகனத்தை அப்படின்னு இது அங்க போயிடுதான். இதுக்குள்ள என்னாச்சுன்னா அம்பாளுடைய வாகனம் சிம்மோ கஜானனம். அந்த சிம்மம் பார்த்தத டக்குன்னு பார்த்து யானை தலை இருக்கு. அது ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா வீட்லயும் பாருங்க, சமையற்கட்டுல இருந்து 2 பட்டாணி கொண்டு வந்து வாயில போட்டுப்பான். இன்னொருத்தன் போய் அதை எடுத்துப்பான். வேற இன்னொருத்தன் வேண்டாண்டா அது அப்பாக்கா வச்சிருக்கேன். அப்பா என்ன வச்சிருக்கேன், ஏன்னா நான் சாப்பிடுறேன் சாப்பிடு. அது மரியாதை வச்சிருக்கேன்டான்னு நான் மட்டும் மரியாதை சாப்பிடக்கூடாத சொக்காச்சு. இது வேற என்னாச்சு என்ன, அவ்வளவுதான் விவகாரம். இது என்ன இருக்குன்னு, இந்த சிம்மமானது யானை தலை இருக்கோம் மகாகணபதியை கவ போயிட்டோம். என்னடா இது விவகாரமா இருக்கு. பரமேஸ்வரன் பார்த்த இதுக்குள்ள கௌரி அசூயதி இவ்வளவுதான் வீட்டுல நடக்கிறது. வீட்டுல ஒரு விவகாரங்கள்லாம் நடந்தா பர்சனலா சில பிரைவசி இருக்கணும். இந்த நடுவுல 3வது மனுஷன் வந்து இங்க வேலை பண்ணவன் தந்தை தலையில் உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஆத்துல என்ன வேலை? நாம 4 பேர் விழுந்துட்டு இருக்கோம். இந்த கங்கை மட்டும் தலையில வந்து உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கௌரி ஆசூயசி அந்த வரணும். கங்கை ஆசூயசி அவளுக்கும் இதுக்குள்ள என்ன கபாலானனம் பாலானனா. இந்த பரமேஸ்வருடைய தலையில இருக்கக்கூடியதான அந்த இது இருக்கு பாக்குற சந்திரபரை, அது என்ன பண்ணிட்டா கொஞ்சமா ஜலத்தை விடுறதா. அந்த ஜலமானது பரமேஸ்வருடைய 3வது கண்ணு இருக்க அது மேல வந்து விழது. இது என்னமோ கல்யாணம் நடக்கிறது. கண்ணை திறந்து நல்லமா பார்க்கணும். அந்த கண்ணை திறக்க விடாம ஜலத்தை போடுறது. அவனுக்கு இவனுக்கு கோபம் வருது. விவகாரம் என்னடாச்சுன்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். அடாடா இந்த சம்சாரிகள்லாம் எப்படித்தான் கஷ்டப்படுறாளோ தெரியல. என்ன பண்றதோ அப்போ ரொம்ப பத்திரமா வீடுன்னு சொன்னால் எல்லா இடத்துலயும் வீட்டுல கஷ்டம் இருக்கு. ஆகையால் இந்த கஷ்டம் போகணும்னா என்ன பண்ணணும்? ஆபத்துக்கு கரணியம். ஆபத்து வந்தா என்ன பண்ணணும்? கரணியம் சரணயுகளம் அம்பாயா. அம்பாளுடைய பாத பத்மங்களை நினைக்கணும். அதை தவிர வேற. அது மாதிரி இந்த இத்தனை 36 தத்துவங்களாக அம்பாள் மாறி ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக அந்தந்த நிலையில இருந்துன்றக்காலாம். அதனாலதான் ஆனந்தாம்சத்து அல்பமாவரணம், சிறிது ஆவரணம். அவர் கொஞ்சத்தான் தெரியுது ஆனந்தாம்சம். இதெல்லாம் போயிடுச்சு சுவாமி. இத்தியாதி பிரயோகே அஸ்தித்வ மாத்திர பரத்வேன பிரசித்தா. இங்க வித்யான்னு என்ன அர்த்தம்? ஞான ரூப சித்பரா. வித்யான வேற ஏதோ வித்யா நினைக்காதீங்க. பராவித்யா அபராவித்யா அவைகள்லாம் இங்க இல்ல. ஞான ரூபமான சைத்தன்யம். சிவசப்த மோட்ச ரூபே ஆனந்தே பிரசித்தா. தேன சப்தத்ரயேன இவ சச்சிதானந்தாம்சவத்வ லாபா.
அதனால சப்தஸ்வரூபத்தினாலேயே சச்சிதானந்தாம்சங்கள் இங்க தெரியறது என்று தத்துவத்திரய ரகசியம். வேற எங்க புத்தகத்திலையும் உங்களுக்கு இது கிடைக்காது. இங்கத்தான் இந்த ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற 3 கூட்டமான தத்துவங்களை சொல்லி தத்துவாசமம் நீங்க பண்ணிட்டு இருக்கல, அந்த தத்துவத்தினுடைய ரகசியம் இது. சோ முதல் ஆகமனம் பண்ணும் பொழுது தத்துவாம்சம் ஆவருத்தமா இருக்கிற தத்துவாம்சம் போச்சு. 2வது ஆகமனம் பண்ணும் பொழுது ஆவருத்தமா இருக்கக்கூடியதான சிதம்சம் போச்சு. 3வது ஆகமனம் பண்ணும் பொழுது அந்த ஆனந்தாம்ச ஆவரணமும் போச்சு. சர்வதத்துவம் சோதயா நிஸ்வா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆவரணமும் போச்சு, சுத்தமான இருக்கு. அப்படி அனாவிரதமான ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் தத்துவாசமனம் பண்ணிருக்கு. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, அச்சுதானந்த கோவிந்த இது நாமத்ரய பேஷஜம். இது நாமத்ரய பேஷஜம் மருந்துன்னு. இந்த 3 நாமாக்களை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள்ல அஞ்சு. அதே மாதிரி சர்வ வியாதி நிவாரகம். அதே மாதிரி இந்த அம்பாளுடைய இந்த 4 ஆச்சமனங்கள் இருக்க பத்தில இந்த தத்துவாசமனம் பண்ணா ஞானம் வரும். அதனால தத்துவத்திரய ரகசியம். இது ரகசியம்னு போட்டிருக்காரு, வேற எங்கேயும் தெரியாதுங்கிறதுக்காக ரகசியம் சொல்லப்படாதுங்கிறதுக்காக இல்ல. தர்க்கம் யத்வா ஷரத்வாத்மக பரமாத்ம சரீரே ஷரத்வாதீத ரூபிணி அப்படின்னு ஒரு நாமாவை பார்க்க போறோம். அம்பாளை அடையறதுக்கு, பரபிரம்மத்தை அடையறதுக்கு 6 வழிகள் இருக்கான். அத்வான வழி. அந்த 6 வழிகள் சப்தாத்வா, அர்த்தாத்வா, தத்வாத்வா இப்படின்னு வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் அது சதர்த்தாத்மக பரமாத்ம சரீரே சத்ரிம்சதாத்மக தத்துவாத்வனோபி 36 அம்சங்களா இருக்கக்கூடியதான் தத்துவாத்வாவும் அவயவத்வா தத்துவமயி அதெல்லாம் பரமேஸ்வரனுடைய அவயவங்களா இருக்கு. இந்த உலகமே பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரா பூதபவ்ய பவத் பிரபு. ஏன் சார் விஷ்ணு விஸ்வம்னா சொல்லணும்? எதை ஆரம்பிக்கிறோட எந்த சாஸ்திரநாமம் சொல்றோட அந்த சாஸ்திரநாமத்துல அந்த நாமாவானது முதல் நாமாவோ கடைசி நாமாவோ இருக்கணும். அப்படிதான் ராமனன்னு புரோவரா, இந்த ராமாங்கிறது முதல்ல வரணும். அப்படி சில நாமாக்கள் வரும்பொழுது முதல்ல எதை சொல்றோமோ அது முதல் பதமா இருக்கணும், இல்ல கடைசி பதமா இருக்கணும். அதுக்கு அங்கனம் பேரு. அப்படி இருக்க விட்டு விஷ்ணு விஷ்ணு விஸ்வம் வஷத்காரான்னு விட்டு விஸ்வம் விஷ்ணு நீ சொன்னார். ஆச்சாரியர் பாஷ்யத்தை எழுதுறார், உலகமே மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். விஸ்வரூபாஜாதரணி ஸ்வபந்தி தைஜசாத்மகா தைஜசாஸ்திகா அப்படின்னு சொல்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபம் உலகம். அப்பொழுது உலகமே பரமேஸ்வர ஸ்வரூபமாக உலகத்தில் இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள் பரமேஸ்வரனுடைய சரீரத்துல அவயவங்களா இருக்கு. பிருத்திவியா பூமி முதலியதான 36 தத்துவங்கள் எல்லாம் முக்தானி அமுஷ்ய தத்வாத்வா. இதுதான் தத்வாத்வான்னு பேரு. சுக்ர மஜ்ஜா அஸ்தி ரூப திருத்தே. சுக்ரம் மஜ்ஜா எலும்பு கசிவுக்கு மஜ்ஜான்னு பேரு. அஸ்தி எலும்பு இந்த வடிவமாக இருக்கிறார். சரி, இதுவரைக்கும் தத்துவமயி என்று நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் தத்துவமர்த்தஸ்வரூபிணி அம்பாள் எப்படி இருக்கா? தத்துவமர்த்தஸ்வரூபிணியா இருக்கா. அப்படின்னா என்ன? தத்பதார்த்தமாகவும் தொம்பதார்த்தமாகவும் இருக்கா. தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியத்துல இருக்கக்கூடியதான தத்ஸ்வரூபமாகவும் துவம் ஸ்வரூபமாகவும் இருக்கு. வேதாந்தமானதை நம்ம புரிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும், குருமுகமாக சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். இந்த ஜன்மாவில நானே அந்த பிரம்மங்கிறத அபரோட்சமாக அறியணும். அந்த அறியறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்ரீவித்யத்துவம். இதுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள் பண்ணினாத்தான் அதை பண்ணக்கூடியதான அதை அபரோட்சமாக இந்த பிறவியில அறியக்கூடியதான ஒரு யோக்கியத்தை உங்களுக்கு. ஆகையால் இது பிராக்டிக்கலா இருக்க அது முக்கியமான அம்சமா. இப்ப அந்த தற்பதார்த்தமும் ஸ்வம்பதார்த்தமும் நாம் எப்படி புரிந்து கொள்றது? அது அம்பாள் ஸ்வரூபமா. தத்வமர்த்தஸ்வரூபிணி மகாவாக்கியஸ்தயோஹோ தத்துவம் பதயோஹோ அர்த்தௌ ஜீவ ஜீவோ. தத்பதத்துக்கு அர்த்தம் என்ன? பரமேஸ்வரன். மாயாவட்சன்ன சைத்தன்யம்.
ஜீவன் யாரு? அந்த கரணாவச்சுன்னு சைத்தன்யம். இந்த ரெண்டையும் கழிச்சு தட்டி விட்டீங்கன்னா சைத்தன்யம் மட்டும் மிச்சம் நிற்கிறது. ஏதோ தடம் சுத்தே சுத்தமா சித்தம் தாதிருகேவ பவதி ஏவம் விஜானத ஆத்மா பவதி கௌதமா அப்படின்னு கட்டோபனிடத்துல சுத்தமான ஜலத்தை இன்னொரு சுத்தமான ஜலத்தை விட்டலையானால் அது ரெண்டும் ஒன்னா போறதோ எப்படியோ, அது மாதிரி சுத்தமான சோதித்த தொம்பதார்த்தத்தையும் சோதித்த தப்பதார்த்தத்தையும் ஒன்னா சேர்க்கலையானால் இருக்கிற சைத்தன்யம் மட்டும்தான். அதை ஒன்னா சேர்க்கிறது, அதை சோதனம் பண்றது யாரு? அம்பாளுக்கு அனுப்புறாரு. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? தத்வமர்த்தஸ்வரூபிணி சமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சமகான பிரியா. அம்பாளுக்கு சமகானம்னா ரொம்ப இஷ்டம். சாமாங்கிறது கானம்தான். ரிச்சூடம் சாமா, அந்த ரிக்கு மேல பாட்டு பாடுறீங்களா அந்த பாட்டுக்கு சாமானது. சாமானுடைய காலம் சாமையேவ கானம். சாமகானம் அது வேற ஒரு பாட்டு சார், ஹிந்துஸ்தானி மியூசிக் மாதிரி அது வேற மியூசிக் நினைக்க கூடாது. சாமான்னு சொன்னாலே கானம் தான். அப்படிப்பட்டதான சாமகானமானது ரிக்குக்கு மேல பாடக்கூடியதான அந்த பாட்டு இருக்க பதில பிரஸ்தாவ பிரதிகார ஓங்கார நீதன அப்படின்னு இருக்கக்கூடியதான 5 விதமான பக்திகள். பக்தின்னு சொன்னா பாட்டு ராகமாலிக்க மாதிரி ஒரு ராகத்துல ஆரம்பிச்சு ஒரு ராகத்துல முடிக்கிற பாருங்க 5 ராகங்கள் அப்படின்னு. அது மாதிரி ராகமாலிக்க மாதிரி பிரஸ்தாவ பக்தி, பிரதிகார பக்தி, ஓங்கார பக்தி, உத்கீத பக்தி அப்படின்னு நிதன பக்தி அப்படின்னு 5 விதமான ராகங்களோடு அது பாடம். அதை தம் பிடிச்சு பாக்கணும். அதை பாடினா ரொம்ப இஷ்டம் அம்பாள். அம்பாளுக்கு எல்லோருக்கும் ரொம்ப இஷ்டம் தான். வேதானாம் சாமவேதோஸ்மி, சாமவேதத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா அந்த சாமவேதத்தை பாடும் பொழுது பூர்ணமான ஒரு ஸ்ரத்த இருந்துன்னு அது கவனிப்போட இருந்தா தான் பாட முடியும். ரிக்வேதம் எதிர்வேதங்கள்லாம் என்னன்னா பாடுக்கு வாயில வரும், நோட்டு பண்ணி அவ்வளவு நோட்டு பண்ணியாச்சு. அது என்னடா அது ஆரம்பிச்சு விட்டா அது பாட்டுக்கு ரயில் வண்டி போறா போலக்கும். அது இங்கேயும் போகாது, பஸ்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம். அது ரயில்வே தண்டவாளத்துல அது பாட்டு போயிட்டே இருக்கும். நான் பாட்டு தூங்கிட்டே இருப்பேன். நிஜமா டிரைவர் தூங்குறான்னு நினைக்கிறேன். ஒன்னும் ஆகாது. ஆனா அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. சாமகானத்துல அப்பப்ப மாத்திட்டே இருக்கணும். ஆனா அந்த சாமகானம் சொல்றது ரொம்ப கஷ்டம். தம் பிடிச்சு பாடணும். அந்த சாமகானம்னு அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். சாமகான பிரியா. அச்சா இப்ப எப்படி சொன்ன? சாமகான பிரியா, சாமக அனப்பிரியா. இவ சொல்ல போறேன். சாமகாக சந்தோகாக. ரெண்டாவது அர்த்தம் என்ன? சாமகான சந்தோக. அவளுக்கு அனவத் பிராணவத் பிரியம் எஸ்யாக. அவள்னு சொன்னா ரொம்ப இஷ்டமா. சந்தோக சாட்சிக்கு சேர்ந்தவாள்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். பிராணம் போல இஷ்டம். மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் எதை விட எது ரொம்ப இஷ்டம்? பிராணம் தான் இஷ்டம். பிராணம் சௌக்கியமா இருக்குன்னா டாக்டருக்கு காசை கொடுக்க கூட செய்ய மாட்டான். பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டான், போர் செய்திக்கு கொடுக்க மாட்டான், ஒரு ஸ்கூல் கட்டுறேன் ஏதோ டொனேஷன் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டான். ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் காசு. ஆனா ஏதோ தலைவலி டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா தேவையே அப்படிங்கிற பண்ணிவிடுறேன் டாக்டருங்கிறான். 10,000 என்னடா ஒண்ணும் இல்ல, நேற்று மழை நினைச்சா தலைவலி இருந்துச்சு. என்ன ரூல் அவுட் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிற சரி விவகாரம் கொடுத்துரும். ஏன்னா இந்த பிராணனுக்கு ஏதாவது வந்ததுன்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நாடகமான பூவம் பூயாசம் இது பிரேமாத்மனிச்சதே வார்த்திகதாரு சொல்ற. மானபூயம் பூயாசம், நான் இல்லாமல் போகக்கூடாது. ஒவ்வொரு பிராணியும் இப்படி நினைக்கிறதான். கஷ்டப்பட்டு பலிப்பிராண இவ அப்புறம் உள்ள இருந்தா பிராணம், வெளியில இருந்தா பணம். இந்த பணம் பாருங்க இருந்தாலும் பிராணனுக்காக பணத்தையும் கொடுக்க தயாரா இருக்கணும். அது கொடுக்கலன்னா பணம் பணமாயிடும். அதுக்காக விவகாரம் என்னடா இவ்வளவு அதுல அவ்வளவு அபிமானம் இருக்க பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய அவளை பிராணம் மாதிரி நினைச்சுருக்கலாம். அதனால அனவத் பிராணவத் பிரியம் எஸ்யாக இதுவா அப்படி. அதுக்கப்புறம் சாமகான பிரியா இருக்கு சௌமியா. சோமம் அர்ஹதியா இது சூத்திரேன எப்ரத்யே சோமயாக அர்ஹா சோம்யா. சோமயாகம் பண்ணினா யாருக்கு திருப்தி வருது? அம்பாளுக்கு. அம்பாள் கர்மஸ்வரூபி, மானசக்கிரியா உபாசனாஸ்வரூபி, ஞானமே ஸ்வரூபம் அம்பாளுக்கு. அதனால்தான் வேத வேத்யா.
வேதத்தில் இருக்கக்கூடியதான காண்டத்வயோபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபே அப்படின்னு இருக்கக்கூடியதான கர்மஸ்வரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா, உபாசனா ஸ்வரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா, வேதாந்த ஜன்ய ஞானமாகவும் அவ்வளவுதான் இருக்கா. ஆகையால் சோமமரதி சூத்திரேன யப்ரத்யே சோமயாகாரா சோம்யா. அப்புறம் சோமாங்கிற பதத்துக்கு நம்ம சந்திரன் அர்த்தம் பண்ணிப்போம். சந்திரன் அர்த்தம் இல்ல, உமையா சக வர்த்ததே இது சோமா. சோமஸ்கந்தர்னு சொல்றோம், சோமாஸ்கந்தர். அங்கே சோமான உமையோட கூடின பரமேஸ்வரன் சோமன். ஆகையால் உமையா சகிதா சோமஹா அவயவஹா அஸ்யாக. அந்த பரமேஸ்வரனே அம்பாளுக்கு ஒரு அவயவம். இத்யர்த்தே மயேச்சா இது சூத்திரேனவா யத்ரதி. அப்படி சோம்யா அதவா சோம கற்பூர சந்திரயோ சோம இது ஆக்கலாதிக்கா இத்தியர்த்தே. அந்த சந்திரன் எப்படி எல்லோருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறானோ அப்படி சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவர் அம்பாள். அம்பாள் அதனால சாகாதித்வாத் எப்ரத்யா. சாகாதித்வான கலைன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. சாகான்னு ஆரம்பிச்சு சில பதங்கள் சொல்லியிருக்கு. அந்த கணத்துல இருக்கிறதுனால இந்த சோமாங்கிறது எப்ரத்தியம் வந்து சாகாதித்வான் அந்த கலையில இருக்காரு. கலையில குரங்கு இருக்கு, அம்பாள் குரங்குன்னு சொல்லாது. அப்படி இருக்கு. சாகாதித்வாதன சாகாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால பதம். தத்ர சாது இத்தியர்த்தே எப்ரத்யோவா சௌமியாதி இது விருத்தி பாடேது. சோம்யான்னு சொல்லலாம். ததா சோம்யா அப்படிதான் உபனிஷத்துகள்லாம் வரும். ஆனா ஸ்திரீகள் சில பேர் சௌமியான்னு பேர் வச்சுக்கிறார். பதம் சோம்யான்னு இருக்கும் பொழுது சௌமியான்னு வச்சுக்கலாமா? ஏன் அப்படி வச்சுருக்க அப்படிங்கிறல சௌமியதி விருத்தி பாடேது சாதுர்வர்ணியாதித்வா ஸ்வார்த்தேஷனே. சாதுர்வர்ணியாதி கடத்துல இந்த பதம் இருக்குன்னு வச்சுட்டு நம்ம செம்பிரத்தியத்தை விடுறோம். சதாசிவத்து குடும்பி அடுத்தது சதாசிவ குடும்பினி. சதாசிவனுடைய குடும்பினி பாரியா. அந்த சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம். அந்த மூணாவது தத்துவமா இருக்கும் பொழுது சதாசிவமா புன் தத்துவமா அம்பாள் இருக்க. அப்ப அந்த அம்பாளுக்கு இருக்கக்கூடியதான பாரியைகள் அவளுடைய ஸ்வரூபம் இருக்க. சதாசிவ குடும்பினி பாரியா சியாமலா சுத்த வித்யா அஸ்வாரூடா ரூபாவா. சியாமலா ஸ்வரூபமாகவோ அல்லது சுத்த வித்யா ஸ்வரூபமாகவோ இல்லைன்னா அஸ்வாரூடா ஸ்வரூபா குரோம் எனக்கூடியதான பீஜம் அப்படிப்பட்டதான ஸ்வரூபமாகவோ அம்பாள் அப்படின்னு சதாசிவ குடும்பினி. இது வரைக்கும் ஒரு பெரிய விவகாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததா சவ்யாபசவ்ய மார்கா. இது ராமா, இது ஒரு 2-3 கிளாஸ் போகும். கவலையப்பட வேண்டும். ஏன்னா சவ்யம்னா என்னது, அபசவ்யம்னா என்னது? சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம், இது அத மேலோட பார்ப்போம். இது சவ்ய அபசவ்ய மார்கஸ்தா. சவ்ய மார்கஸ்தா அபசவ்ய மார்கஸ்தா ரெண்டும் சேர்ந்தா சவ்ய அபசவ்ய மார்க்க. அம்பாளை உபாசனம் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. இப்படித்தான் உபாசனம் பண்ணணும்னு என்று இல்லை. அம்பாளுக்கு எது இஷ்டம், தெலுங்கு இஷ்டம், தமிழ் இஷ்டம், சம்ஸ்கிருதம் இஷ்டம் எல்லாம் கதை விடாது. ஏன்னா இது விவகாரத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்காக வந்தது பாஷைகள். அதே போல பாஷைகள் எதுல இருக்கோ அந்த ரிஷிகள் சொன்னது மந்திரங்கள். ஓம் நம சிவாயாங்கிற மந்திரம் சம்ஸ்கிருதத்துல மட்டும் இருக்கு, இல்ல தமிழிலையும் இருக்கு. சிவாய நம ஓம்னு சொல்லிட்டு இருக்கா. அது ஒண்ணும் பெரிய எல்லா பாஷையிலும் இருக்கலாம். ஆனா பகவான் விரும்புற பாஷையானது பக்தி பாஷை. அது தெலுங்கு பாஷை, தமிழ் பாஷைன்னு சொல்லாது. பக்தி பாஷை தான் அவருக்கு இஷ்டம். பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபஹா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. இலைய கொடுங்கோ, தீர்ச்சத்தை கொடுங்கோ, பழத்தை கொடுங்கோ, இது ஒண்ணுமில்ல ஒரு டிராப்மா ஜலத்தை விடுங்க. பக்தியா கொடுத்துன்னா நான் பக்தியா கொடுத்ததுனால எடுத்துக்கிறேன். பகவானுக்கு எது வேணும், பக்தி வேணும். மனுஷியாளுக்கு என்ன வேணும், புக்தி வேணும். நமக்கு புக்தி, பகவானுக்கு பக்தி.
அதனால விவகாரம் என்னடா, அந்த பக்தி வேணுங்கிறதுனால பக்திங்கிறத ரொம்ப பிரியமான இருக்கிறேன். அந்த பக்தியினால எப்படியாவது ஏதாவது பண்ணலாம். மார்காவஸ்தித பாதுகாபகபதே ரங்கஸ்ய குர்காயதே. பரமேஸ்வரர் இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு கண்ணப்ப நாயர்னார் ரொம்ப இஷ்டம். அவர் கொடுத்ததான மாம்சம் திவ்யோபகாராயதே. மாம்சத்தை பாதி கட் பண்ணி அதை கடிச்சு அது சுவையா இருக்கான்னு பார்த்து அதை தேனை விட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாரு. சொல்லுங்க, அந்த வாயில புகழ்ச்சி ஜலம் இருக்கு பார்த்தல, திவ்யோபாகிறது திவ்யாபிஷேகாயத்தே. பரமேஸ்வரன் அது உத்தமமான அபிஷேக மாற்றம் சுவாமி. அது கந்ததனால தீருத்திரத்தை சொல்லி நமஸ்தே ருத்ரமன்ய உதோதய வேணமா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினா எப்படி ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சாரோ அதை கணப்ப நாயனர் வாயிலிருந்து உமிழ்ந்ததான ஜலத்தினால சந்தோஷத்தான ஜலம். அதனால அவருக்கு என்ன இஷ்டம்? பக்தி தான். அது எங்க இருந்தாலும் பரவாயில்லை. மகாவிஷ்ணு ராமச்சந்திரனாக அவதாரம் பண்ணி போன பொழுது சபரிங்கிற அம்மா என்ன பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா பழைய பழங்கள்லாம் எடுத்து அதை சுவைத்து அதை அப்படியே ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கா ஒரு 10 வருஷமா. அந்த பழங்கள்லாம் எப்படி நாரும் பாருங்க, அதை சாப்பிட்டாங்க. அந்த சபரியினுடைய எச்சில் இருக்க அதை சாப்பிட்டு அதை சந்தோஷப்பட்டாங்க. ஆயால் ஞாபகம் வச்சுக்கோ, பகவான் வேற எங்கேயோ இல்லை, உங்க இதயத்துல இருக்க, உங்களை பார்த்துட்டு இருக்க, உங்களுடைய பக்திய பார்க்கல. அதனால அம்பாள ஒருத்தர்லாம் இப்படித்தான் பூஜை பண்ணணும்னு இல்லை. வழிபடுறது அவாளுக்கு எப்படி தெரியுமோ, எதுல நம்பிக்கை இருக்கோ அது வழிபடுறது. அதனால மாம்சம் சாப்பிடுறவா, மத்தியம் சாப்பிடுறவா, அவளுக்கெல்லாம் அவ எப்படி வழிபடுறாளோ அப்படி வழிபடுற. அதுக்காக நானும் அப்படி பண்றேன், நன்னா இருக்கா அப்படி போறது. உங்களுக்கு எப்படி வழிபடணுமோ, உங்க சம்பிரதாயத்துல எப்படி இருக்கா அப்படி பண்ணணும். அந்த சம்பிரதாயத்துல எப்படி இருக்காளோ அதான் சம்பிரதாயம். குரு காட்டினதான வழிக்கு சமயக் பிரதீயதே இது சம்பிரதாயம். நடுவுல மாறி விடக்கூடாது. சரி, இதுல இருந்து அந்த மார்க்கம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இங்கேயும் அங்கேயும் ரெண்டுக்கும் நல்லதா இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு மாறப்படாது. அதனால சவ்ய மார்க்கம், அபசவ்ய மார்க்கம், வாம மார்க்கம், தட்சிண மார்க்கம்னு இருக்கு. யாரு மாம்சம் சாப்பிடுறாளோ, யாரு மது சாப்பிடுறாளோ அவைகள் அவங்க பூஜை பண்ணக்கூடியதான வழியில் அவள். நீங்க சக்கரபொங்கல் நைவேத்தியம் பண்ணீங்கன்னா அவன் மாம்சத்தை நைவேத்தியம் பண்றான். நீங்க சுத்தோதகம் சமப்பையானேன்னு அவன் வேற ஜலத்தை நைவேத்தியம் பண்ணி. ஸோ இது ஏன்னா அதுவும் அம்பாளா இருக்கேன். நான் முதல்ல தத்துவம் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே அம்பாளா இருக்காளோ இல்லையா. ஸோ இது உட்கொள்ள தகுந்ததான பொருள் என்றதான ஒரு எண்ணத்துல நைவேத்தியம் பண்ணினா அது ஓகே. நமக்கு அந்த பக்கம் அதுல சுவை இருக்கு, நாக்கு இழுக்கிறதுன்னு நீங்க அங்க போனீங்கன்னா தப்பு. ஸோ விவகாரம் என்ன, எப்போதும் அவாவால் என்னென்ன சம்பிரதாயத்துல இருக்காளோ, எப்படி நடக்கிறதோ அப்படியே இருக்கணும், மாறப்படாது. ஆனா அந்தந்த வழியில மகான்கள்லாம் ஆபஸ்தும்பர், ஆஸ்வலாயனர், போதாயனர், சத்தியாசாரர், இப்படி மகான்கள்லாம் இன்னத பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சூத்திரங்களை எழுதியிருக்க. அந்த பூஜா விதானங்கள்லாம் எல்லாம் சூத்திரத்தில் இருக்கு. பரசுராமன் கல்பசூத்திரத்தை எழுதியிருக்க, கௌடபாதர் கல்பசூத்திரத்தை எழுதியிருக்க, இன்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்க. அந்த விதமாக இருக்கக்கூடியதான வழிகள் இருக்கு பார்த்தல, அந்த வழிகளுக்கு மார்க்கம் இருக்கு. சவ்ய மார்க்கம் ஒண்ணு, அபசவ்ய மார்க்கம் ஒண்ணு, வாம மார்க்கம் ஒண்ணு, தட்சிண மார்க்கம் ஒண்ணு, இப்படி 2 மார்க்கங்களாக இருக்கு. நாம ஃபாலோ பண்றதெல்லாம் தட்சிணாச்சாரம் அல்லது சமயாச்சாரம். இந்த காட்டுல இருக்கிறவா வேடர்கள் அப்படி இருக்கிறவா இருக்க பார்த்தீங்கன்னா அவ வாம மார்க்கத்துல இருக்கா. அம்பாள் அது தப்புன்னு சொல்லுது, அதையும் ரைட்டு இதையும் ரைட்டு. ஆனா அவ நம்ம மார்க்கத்துக்கு உட்படாது, நீங்க அந்த மார்க்கத்துக்கு உட்படாது. விவகாரம் என்ன, ஒருத்தர் மார்க்கத்துல ஒருத்தர் போகும். எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் அதை பண்ணப்படாது, எனக்கு இது விதிக்கப்பட்டதுங்கிறதுக்காக நான் நடந்துக்கலாம். எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு பிளேன்ல உட்கார்ந்து பைலட் மாதிரி நானும் மணி பிளேனை எடுத்துட்டேன்னு அவ்வளவுதான், அதோரே எல்லாம் போயிடும். எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு இல்லை, அதுக்காக நான் பண்ணப்படாது.
யாருக்கு எது சொல்லியிருக்கோ அவன் அதை பண்ணணும். யோ தர்மா யஹ விஹிதா தஸ்ய தர்மா. அதனால் தர்மமானது இன்னன்னார் இன்னன்னது பண்ணணும். அப்படி ரெண்டு மார்க்கத்திலையும் இருக்கிறவள் அம்பாள். ஆகையால் சவ்ய மார்க்கத்தா அபசவ்ய மார்க்கம். நீங்க அந்த மார்க்கத்தை வையாதீங்க, அந்த மார்க்கத்தை போற்றாதீங்க. அது போட்டுனீங்கன்னா ஒரு 10 வருஷம் அப்புறம் அந்த பக்கம் போயிடுவேன். அதுக்காக தான் வைக்கிறேன். எனக்கு எந்த குரு இந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கா இந்த வர்ணத்திரயத்துக்கு சேர்ந்தவன் இந்த மார்க்கம். காட்டுல இருந்துட்டா அவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த மார்க்கம். அதை நீங்க வையப்படாது, உங்களை அவன் சொல்லப்படாது. என் மார்க்கம் வசத்தின்னு ஒண்ணு தெரிவிக்க வேண்டாம். இது மார்க்கத்துல வழி வசதியா இருந்தா என்ன லாபம்? நீங்க அந்த வழியில போகணுமே. மவுண்ட் ரோடு நல்லா தான் சார் இருக்கு, ஆனந்தமாக போகலாம், ப்ராப்ளம் எல்லாம் போகலாம், பீச் ரோட்லயும் போகலாம். ஆனா ஒவ்வொன்றுலயும் ஒரு விசேஷம் இருக்கு. ஆகையால் யாருக்கு எந்த பக்கம் போகணும்னு சொல்றானோ அந்த பக்கம். அதனால இந்த மார்க்கம் வசத்தையும் அந்த மார்க்கம் தப்புன்னு சொல்றேன். இப்ப எப்படி நான் சொல்லியிருக்கேன்? சவ்ய மார்க்கத்தா அபசவ்ய மார்க்கத்தா ரெண்டா பிரிச்சு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சவ்ய அபசவ்ய மார்க்கத்தா மூணா பிரிச்சு. இப்ப எப்படி மூணா பிரிச்சு? இத மூணா பிரிச்சா என்னது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். சவ்யச்ச அபசவ்யச்ச மார்க்கச்ச சவ்யாபசவ்ய மார்கா. இப்ப பதத்தை எப்படி பிரிச்சிருக்கேன் ஞாபகம்? சவ்யம்னு ஒண்ணு, அபசவ்யம்னு ஒண்ணு, மார்க்கம்னு ஒண்ணு. இதுக்கு முன்னால் நான் அர்த்தம் சொல்லும் போது சவ்ய மார்க்கம், வாம மார்க்கம் ஒண்ணு, தர்ஷ மார்க்கம் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அது சாதாரணமாக பிரசித்தமாக எல்லோருக்கும் புரிஞ்சுடலான ஒரு மார்க்கம். மேல போய் அதையும் சொல்ல போறேன். அதனால அது அப்படி முதல்ல சொல்லியாச்சு. இங்க எப்படி சொல்ற? சவ்ய அபசவ்ய மார்க மூணு. தேசு ஸ்திதா அதிகிருதா விதரண பாலன அதிகாராதி தான க்ஷமா இது. 4 பேருக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது விதரணம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன? பாலனம், காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதிகாரம், அதை கண்ட்ரோல் பண்றது. ஆத்துல நிறைய பொருள் இருக்குன்னா அந்த பொருளை குழந்தைகளுக்கு கொடுக்குறேன். குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த குழந்தைகள் அதை அழிக்காம அதை காப்பாத்துது. இது இங்கே போட்டு உடச்சு அது பண்ணி பண்ணாம காப்பாத்து. அதுக்கப்புறம் அந்த பத்திரமா எடுத்து வைக்கிறேன். பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் கொண்டு வந்து அந்த குழந்தைகள் விளையாடும். விளையாட்டு சும்மா இருக்காது. கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கு போர் அடிக்கும். எழுந்து நின்று காலால எட்டி உடைக்கும். இந்தமா அங்கே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகப்படாதுன்னு எடுத்து குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த பொம்மை எடுத்து மறுபடியும் பெட்டியில போட்டு மறுபடியும் மேல வைக்கிறாங்க இல்லையா? விதரண பாலன அதிகாராதிதான க்ஷமா இதியாவது தேசாம் திரயாணாம் ஸ்திதி. இந்த 3 நிலையிலும் அம்பாள் இருக்கா. யஸ்யாம் ஹிதிவா சந்திஹி. நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து வெளியில கிளம்பி போறதுக்கு 3 வழிகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கேன்? உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னு மனசுல வச்சுட்டு அப்படியே நினைச்சுட்டு உபநிஷத்தை வாக்கு தவிர 2 வழி தவிர 3வது வழி இல்லைங்கிறது. ஆனா இங்க வேற வழி இருக்கு. முதல்ல உள்ள இருந்து வெளியில போகட்டும் சார், அப்புறம் மீறி எந்த பக்கமாவது போட்டு. இங்க சரீரத்துக்குள்ள அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு 3 மண்டலம். மூலாதாரத்துல அக்னி மண்டலம். அந்த அக்னி மண்டலம் எது வரைக்கும் இருக்க? நாதி பரியந்தம். அந்த அக்னி மண்டலமானது ஜசராக்னி அங்கேதான் இருக்க. நம்ம எதை சாப்பிட்டாலும் அத மறுபடியும் பாகம் பண்ணி ஜீரணம் பண்ற பார்த்தா அது ஜசரம். அந்தர்யாகத்துல மூலாதாரத்துல இருந்து அக்னியானது அங்கிருந்து கிளம்பி வராபாரு ஜோதி ரூபமா தியானம் பண்றது. அங்கே ஒரு அக்னி. அக்னியினுடைய வியாப்தி இங்க இருக்க மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு நாதி பரியந்தம் இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க சுஷும்னா நாடின்னு ஒரு பக்கம், இடான ஒரு நாடி, பிங்களான ஒரு. இது பூத சுத்தின்னு ஒண்ணு பிராணாயாமம் பண்ணும் பொழுது இடையா அந்தராகிருஷ்யா வலது பக்கத்துல இருந்து உள்ள இழுத்து வம்பம் பம்பம்னு சொல்லி என்னமோ சொல்லு. அது உள்ள போயிட்டா காத்த உள்ள அடக்கி விட்டு அதுக்கப்புறம் காத்த விழுந்தா காத்த விழுங்கிறதுக்கு இது பெரிய விவகாரமா? அது அப்படி இருக்கட்டும். அது தத்துவம் நம்ம இப்ப விசாரிக்கப்படாது.
இப்ப ஒரு பக்கத்துல இடான்னு ஒரு நாடி இருக்கு, அந்த பக்கத்துல பிங்களான்னு நாடி, நடுவுல சுஷும்னா நாடி. இந்த ஒவ்வொரு நாடியும் மும்மூணா பிரிஞ்சிருக்கு. இடாங்கிறது 30 நூல், பிங்களாங்கிறது 30 நூல், சுஷும்னாங்கிறது 30 நூல். இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு சார்? 9 இருக்க. மும்மூணா. இந்த மும்மூணா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல ஒவ்வொரு நாடியிலும் அந்த நட்சத்திர வழியா இருக்கு. சந்தி சரித்திர மண்டலத்திய உத்தர தட்சிண மத்திய பாக பேதேனா. உத்தர பக்கத்துல 3 நாடி, வடக்குல தெற்குல 3 நாடி, நடுவுல 3 நாடி. அதான் சந்தி சரித்திர மண்டலத்திய உத்தர தட்சிண மத்திய பாகேன திரையோ மார்கா. அது எப்படி? அஸ்வின்யாதிபி திரிபி நட்சத்திரைக்கு ஏகைக்கா வீசி. இதுல அஸ்வினி பரணி கிருத்திகா இந்த 3 சேர்ந்து ஒரு வழி, ரோஹிணி மிருகசிர ஆர்திரா சேர்ந்து அது ஒரு வழி. அஸ்வினி பரணி கிருத்திகா இந்த 3 வீதிகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பாம்பு தெருவுண்டு, நாகவீசி. அந்த வீதிக்கு என்ன? அஸ்வினி கிருத்திகா யாமியா நாகவீதி சத்திகா, இதுக்கு நாகவீதி. அதுக்கப்புறம் ரோஹிணியா ருத்ரா மிருகசிர கஜவீதி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான பக்கத்துல இருக்கிற நரம்பு இருக்கு, அதுக்கு என்ன? யானை தெருவுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? யாகவீதி கஜவீதி. இங்க யாம்யான்னு இருக்குன்னா யமனுடைய நட்சத்திரம், அது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் அதிபதி யமாங்கிறதுக்காக யாம்யான்னு போட்டிருக்க. ரோஹிணியா ருத்ரா மிருகசிர கஜவீதி. புஷ்யாத்லேஷா ததாதித்யா வீதி கைராவதி ஸ்மிருதா. அதுக்கு பக்கத்துல புஷ்யனே ஆஸ்லேஷா, அதுக்கப்புறம் புனர்வசு. இந்த புனர்வசுங்கிறது ஆதித்யான்னு சொல்லு, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியாதிபத்தியமா இருக்கிற நட்சத்திரம் புனர்வசு. அதனால்தான் சூரிய வம்சத்துல பிறந்ததான மகாவிஷ்ணு ராமனா இருக்கும் பொழுது புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தார். புனகா வசு, அந்த நட்சத்திரம் எப்படி ஒரு தரம் காசு கொடுத்தா வரும், ஐஸ்வர்யத்தை மறுபடியும் கொடுக்குமா. புனகா புனகா ஐஸ்வர்யம் தத்தே இது புனர்வசு. அந்த புனர்வசுங்கிற நட்சத்திரத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணலாம், என்னென்ன காரியங்கள் பண்ணப்படாதுன்னு எல்லாம் இருக்கு. புஷ்ய புனர்வசு ரேவதி ஹஸ்த சிரவண சித்ரா வாசவ வாருண வாயு சமேதம் துவாதச ருட்சம் க்ஷவர பிரகஸ்தம். சவரம் பண்ணிக்கிறது இந்த 12 நட்சத்திரம் பண்ணிக்கணும். அன்னைக்குதான் செவ்வாய்க்கிழமையா இருக்கும், கடை மூடி இருக்குங்கிற விவகாரம் என்ன? ஏன்னா நட்சத்திரங்கள்ல எந்தெந்த நட்சத்திரங்களை எதை பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிடும். நமக்கு ஒன்னும் தெரியல, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம் விவகாரம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் சாஸ்திரம் சொல்லும். அஸ்வினி நட்சத்திரத்துல இவனுடைய பிராணமானது போச்சுன்னா நாகவீதி வழியா போறான். ரோஹிணி நட்சத்திரம் இவனுக்கு பிராணவீதம் ஏற்படுது, ஏன்னால் கஜவீதியில போறான். போறது உத்தராயணமா தட்சிணாயணமா இருக்கட்டும், அவன் எங்கிருந்து கிளம்புறான், எப்படி கிளம்புறான், யார் அம்பாள் அழிச்சிட்டு போறான். வெறும்னா அப்படி இவன் போல, மீதி பேரெல்லாம் போறா போல இல்ல, இவனை கையை பிடிச்சிட்டு அம்பாள் அழிச்சு. அவனுக்கு அம்பாளுடைய சாட்சாத்காரம் இருக்கு. அந்த நம்பிக்கையோட குரு பக்தியோட இவன் உபாசனை பண்ணிட்டே இருந்தான்னா கடைசி சமயத்துல அம்பாளுடைய சாட்சாத்காரம் ஏற்படுறது. அந்த சாட்சாத்காரம் எம் பாவம் ஸ்மரந்தேகம் தியஜத்யந்தே கலேபரம் தந்தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. பாவித தத்பாவனா இருந்து கொண்டு அதையே நினைத்துக் கொண்டு இங்க பிராணம் விட்ட பிறகு இங்க இருந்து கடைசியா அவன் பிரம்மலோகம் போற வரைக்கும் அம்பாளுடைய தர்சனம் அவனுக்கு. இதுதான் அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தர்சனம் வரலாம். ஒரு 40 லட்சம் ஜபம் பண்ணின இல்லையா, பண்ண வாழ்க்கை 45 லட்சம் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் குரு சொன்ன பிரகாரம் புரஸ்கரணம் பண்ணணும். பண்ணினா இந்த ஜன்மாவில் உயிரோடு இருக்கிறப்ப இங்கேயே அம்பாளை நீங்க பார்க்கலாம், எல்லா மனுஷங்களும் பார்க்கலாம், சந்தேகம் இல்லை. சாஸ்திரம் சொல்ற அனுபவிச்சவா இருக்கா, பார்த்தவா இருக்கா. ஆகையால் அந்தந்த நட்சத்திரங்கள் பாருங்க, புஷ்யாஸ்லேஷா ததாதித்யா வீதீத ஐராவதி மதா ஐராவதி வீதின்னு ஏதாஸ்து வேதயஸ்திஸ்ரா உத்தர மார்க்க உச்சதே. இதுதான் உத்தர மார்க்கம்னு பேர். ததாத்வேதாபி பல்குனிய பூர்வ பல்குனி உத்தர பல்குனி. அதான் புராடம் உத்தராடம் சொல்லலாம், புரட்ட அது மாதிரி. அதனால பல்குனி
மகாச்ச அர்ஷதி மதா மகா நட்சத்திரம். அந்த சிம்மராசியில் இருக்க மகா நட்சத்திரம் இதுவரைக்கும் ஆர்ஷதி வீதி இருக்கு. ஹஸ்த சித்ரா ததா சுவாதி, ஹஸ்த சித்ரா சுவாதி இந்த 3 நட்சத்திரங்கள் கோவீதி சப்திதா. இதுக்கு கோவி அந்த நரம்புக்கு பேரு கோவீதி பேரு. ஜேஷ்டா விகாஷா அனுராதா வீதி ஜாரத்கவி மதா, இதுக்கு ஜாரத்கவி தெருவுன்னு பேரு. மூலாஷாடா உத்தராஷாடா, மூலா ஆஷாடா உத்தராஷாடா, ஆஷாடான பூர்வாஷாடம் பூராடம்னு அர்த்தம். மூலம் பூராடம் உத்தராடம். இது அஜவீதி இதுக்கு ஆடு வீதி அஜவீதி. சிரவணம் தனிஷ்டாச்ச மார்கா ததபிஷா ததா, சிரவணம் அவிட்டம் சதபிஷம் இந்த 3 இது தனியா இது ஒரு மார்க்கம். வைஸ்வானரி பாத்ரபதே ரேவதி தெய்வ தீர்த்திதா. அதுக்கப்புறம் பாத்ரபதே புரட்டாதி உத்தரட்டாதி, பூர்வ புரோஷ்டபத உத்தர புரோஷ்டபத ரேவதி இந்த 3க்கும் வைஸ்வானரி வீதி. ஏதாஸ்து விதயத்திர தட்சிணோ மார்க்க உச்சதே. இப்படின்னு இடா வழியாக பிங்களா வழியாக சுஷும்னா வழியாக இருக்கக்கூடியதான ஒவ்வொன்றும் 3 மார்க்கங்கள் சூரிய மண்டலத்துல நாதி பிரதேசத்துல இருக்கக்கூடிய அதான் சூரிய மண்டலம் இருக்கு. நீங்க சூரிய மண்டலம் நேர சூரியன்ட்டு போயிடாதீங்க. சூரிய மண்டலம் உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. பாத்திரா சாதனங்கள் பூஜைக்கு பண்ணும் பொழுது முதல்ல மண்டலத்தை போட்டு அது அக்னி மண்டலத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சங்கத்தையோ பாத்திரத்தையோ ஸ்டாண்ட வச்சு அதுக்கு மேல சூரிய மண்டலத்தை பூஜை பண்ணி சூரிய கலைகள் எல்லாம் பூஜை பண்ணி அதுக்கு மேல பாத்திரத்தை வச்சு சந்திர மண்டலத்தை பூஜை பண்ணி அதுக்குள்ள ஜலத்தை விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கோ. நான் அதே மாதிரி அக்னி மண்டலம் சூரிய மண்டலத்துல வந்து அந்த நரம்புகள் இதுதான் வீசி. இது சாதாரணமாக புஸ்தகத்தை வாசித்தா புரியாது. வெறும் இந்த ஸ்லோகங்கள் வாசித்தா புரியுமா? இதுக்கு தந்திரங்கள்ல விஸ்தாரமா வியாக்கியானம், அதை பார்த்து கொஞ்சம் சொன்னேன். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான் இது போல வியாக்கியானங்கள், ரகசியமான அம்சங்கள், சாதாரணமாக புரியாதான அம்சங்கள். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடியதான அம்சம் என்னங்கிற தத்துவமான ரகசியங்களை சொல்ற பாஸ்கராயர். அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இது புரியணும். அம்பாளுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும்னு சொல்லிக்கொண்டு மேல் பாகமானது அடுத்த வாரம் ஆனந்தமாக பார்ப்போம். ஓ